வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உழைப்பின் பணம் யாரோ ஒருவரால் கரைந்து விட்டது. அதை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு ஆத்திரமும், நம்ம எவ்வளவோ நாட்கள் உழைத்து சம்பாதித்து வைத்த பணத்தை வேறு ஒருவர் வந்து அழித்துவிட்டு செல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு விதமான கோபங்கள் இதுவரைக்கும் எழுந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் இரவென்றும் பகலென்றும் பார்க்காமல் உங்களுடைய வியர்வைகளையும் இரத்தத்தையும் சிந்தி சம்பாதித்த பணம் அதுவாக இருக்கும். அந்த ஒரு பணத்தை நீங்கள் வீடு கட்டுவதற்கோ, திருமணங்கள் முடிப்பதற்கோ, அல்லது உங்களுடைய எதிர்கால குழந்தைகளுக்காகவோ நீங்கள் சேர்த்து வைத்த ஒரு பணமாகவே அது உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய சொந்த தேவைகளை கூட சுருக்கி கொண்டு எதிர்காலத்திற்காகவோ அல்லது குடும்பத்திற்காகவோ நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அது எதிர்காலத்தில் நமக்கு மிக பெரிய அளவில் ஒரு பயனை தேடி கொடுக்கும், ஒரு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்றெல்லாம் நினைத்து நீங்கள் சேர்த்து வைத்த அந்த ஒரு பணமானது உங்களுடைய கையை விட்டு நழுவி சென்றது. ஆனால் அதனை உங்களை சுற்றி இருந்த ஒருவரோ அல்லது நீங்கள் நம்பிய ஒரு நபரோ மிக எளிதாக கரைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே சென்றிருப்பார்கள். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே உங்களுடைய மனதிற்குள் இன்னும் தீராத வழிகளும் இன்னும் தீராத கஷ்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பகட்டான வார்த்தைகளை காட்டியோ அல்லது சென்டிமெண்டாக பேசியோ உங்களை ஏமாற்றி உங்களுடைய உழைப்பின் பலனை அவர்கள் அள்ளி கொண்டு போன தருணங்கள் இன்னும் அந்த நாட்கள் உங்களுடைய மனதிற்குள் நீங்காமல் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் உங்களுடைய கண்ணெதிரி மற்றவர்களால் வீணடிக்கப்பட்ட போது உங்களால் ஏதும் செய்ய முடியாத ஒரு கையேறு நிலைமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அதுவும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் தடுத்து நிறுத்தி உங்களுடைய நல்ல ஒரு செயல்களையும் உங்களை செய்ய விடாமல் தடுத்த ஒரு நிகழ்வாகவே அந்த ஒரு நபரினால் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். அடுத்ததா உங்களுடைய உழைப்பின் பணம் வேறு யார் ஒருவரால் கரைக்கப்பட்ட அந்த தருணங்களினால் ஒரு மனிதன் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் தன்னுடைய வியர்வையால் தூக்கத்தை தியாகம் செய்து குடும்பத்தின் எதிர்காலத்தை நினைத்து சேமித்த பணம் தவறான காரணத்தால் கையில் இருந்து நழுவி விட்டாலும் அந்த வழியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்பதை இந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்த ஆரம்பிக்கும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மேசம் ராசிக்காரங்க இது போன்ற ஒரு காலத்தை கடந்து வந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கனவு என்பது இருக்கத்தான் செய்தது. சொந்த வீடு கட்ட வேண்டும், குழந்தைகளின் படிப்புக்காக சேமிக்க வேண்டும், ஒரு தொழிலை தொடங்க வேண்டும் அல்லது குடும்பத்தை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும். அதற்காக பகல் இரவு பாராமல் நீங்கள் உழைத்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒவ்வொரு ரூபாயையும் கவனமாக நீங்கள் சேமித்து வைத்தீர்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலை அல்லது தவறான நம்பிக்கை அந்த சேமிப்பையே நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஒருவரை நம்பி கொடுத்த பணம் திரும்ப வராமல் போயிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் காத்திரங்கள் என்ற வார்த்தை மாதங்களாகவும் ஆண்டுகளாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டே தான் இருக்கும். ஆரம்பத்தில் நம்பிக்கையானது உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது, பின்னர் சந்தேகம் வந்தது, இறுதியில் அமைதியான ஏமாற்றம் மட்டுமே உங்க வாழ்க்கைக்குள்ள மிஞ்சி இருந்தது என்ற ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த இழப்பு பணத்தை மட்டும் எடுத்து செல்லவில்லைங்க, மனிதர்கள் நம்பக்கூடிய மனநிலைமையையும் நிச்சயமாக மாற்றி எடுத்து சென்று விட்டது. இனி யாரையும் இலகுவாக நம்பக்கூடாது என்ற முடிவை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஜோதிட பார்வையில் சில காலங்களில் பணம் மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை என்று பாரம்பரியமானது கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அதனால இனிமே எந்த முடிவையும் நிதானமாக இருப்பதே உங்க வாழ்க்கைக்குள்ள வலிமைகளை தேடி கொடுக்கும். எனவே எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை கொஞ்சம் சற்று கவனித்து இந்த ஒரு முடிவினால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் ஏற்படுமா ஏற்படாதோ, இது எப்படிப்பட்ட நன்மைகளை நம்ம வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் யோசித்து ஒவ்வொரு முடிவுகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்தால் அது மென்மேலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இது தேடி கொடுக்குதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும்
உத்தியோகத்தில் புதிய புதிய பொறுப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த புதிய பொறுப்புகளின் மூலம் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க தொடங்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக போய்கொண்டிருக்கும். ஆனா இனிமே நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிகளும் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியை நோக்கியும் முன்னேற்றத்தை நோக்கியும் மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வியாபார பணிகளில் லாபங்கள் ஏற்பட்டு அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த சில விஷயங்களினால் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்லகரமான சில விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க போகுது. புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். அந்த புதிய நபர்களின் அறிமுகங்கள் அது இன்னும் உங்களை மென்மேலும் வளர்த்து நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கூட்டு போகும். தந்தை வழியில் ஒத்துழைப்பான ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படும். கடன் சார்ந்த இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். பேச்சாற்றல் மூலம் மற்றவர்களை கவரக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். சமூக தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கையை உயர்த்தி காட்டும். நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாகிடக்கூடாது என்று நினைத்த நிலைமையிலிருந்து நல்ல ஒரு இடத்திற்கு வந்து எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி வேலை மற்றும் நினைத்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்க போகுது. தற்போதைய வேலையில் திருப்தி இல்லாமலோ அல்லது தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்காமலோ அவமதி அவதிப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு புதிய வேலை வாய்ப்பு இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள அமைய தொடங்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக விண்ணப்பித்து காத்திருந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வந்து அதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை இப்பொழுது உருவாக்கும். இந்த வேலை மாற்றம் உங்களுடைய தகுதியை உயர்த்துவது மட்டுமின்றி உங்களுடைய உழைப்பிற்கான சரியான மதிப்பையும் உங்க வாழ்க்கைக்குள்ள பெற்றுக் கொடுக்கும். புதிய பணியிடத்தில் புதிய நண்பர்களின் ஆதரவுகளும் நல்லதொரு வேலை சூழலும் இப்பொழுது அமைந்து உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது ஒரு படிக்கட்டாகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறும். அந்த ஒரு படிக்கட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே தேடி கொடுக்குமே தவிர கீழே ஒருபோதும் தள்ளிவிடாது. நீங்கள் செய்யும் வேலை உங்களுடைய மனதுக்கு பிடிக்காமல் இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்ற பல இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க நினைத்திருப்பீர்கள். உழைப்பு இருந்த மதிப்பு இல்லை என்ற உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படவில்லை என்று கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தோன்றிக் கொண்டிருந்த நாட்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் சில நேரங்கள்ல ஒரு புதிய கதவு திறக்கும் பொழுது பழைய ஏமாற்றங்களின் அர்த்தம் புதியதாக உங்க வாழ்க்கைக்குள்ள தொடங்கும். புதிய வேலை, புதிய பொறுப்பு அல்லது புதிய சூழல் சிலருக்கு வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்காக உங்களுடைய திறமையை தொடர்ந்து வளர்த்து கொண்டே தான் இருப்பது அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.